ஓம் சுவாமியே சரணமையப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் 20/11/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. குரு பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது. வியாழ பகவான் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று இறை வழிபாடுகளை நிறைவேறி இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து வழிபாடுகள் செய்து பிரசாதமாக அடியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த குருவினுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். இந்த குரு நம்முடைய நல்ல பார்வை பார்க்கின்ற பொழுது அவர் எந்த ராசியிலே இருந்து எந்த ராசியை நோக்குகிறாரோ அதனுடைய பலாபலன்கள் நமக்கு நல்லதாக அமைவதற்கு குருவினுடைய அனுக்கிரகம் நமக்கு நிறைய வேண்டும் என்று இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் வழிபாடு செய்து சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி யமனுடைய திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மண்டல விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் காலை மாலையிலே குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து காலையிலே எழுந்து சரண கோஷங்கள் எழுப்பி கவசங்களை பாராயணம் செய்து மாலை நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் 18ஆம் படி பூஜைகளிலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை காலையும் மாலையும் உச்சரிக்க 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 அவர்களுக்குள்ளே அந்த இறைத்தன்மை வந்து சேரக்கூடியதாக அமையக்கூடியது. இந்த சுவாமியே சரணமையப்பா என்பது அது ஒரு வெறும் சரண மந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு தாரக மந்திரம். மனிதனை புனிதனாக்கக்கூடிய ஐயப்பனுடைய தாரக மந்திரம் இந்த சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற 3 பதங்கள் சேர்ந்தது. இதனை காலை மாலையிலே பிரார்த்தனை மூலமாக உச்சரித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாளை மறுநாள் சனிக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய முதலாவது சனிக்கிழமை. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து முதல் சனிக்கிழமை பிற்பகல் 5:30 மணி முதல் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டிலே கொழும்பு 13 விவேகானந்தா
மேட்டுத் தெருவிலே அமைந்திருக்கின்ற கமலா மோடி மண்டபம். இந்த மண்டபத்திலே ஐயப்பனுக்கு நவோத்திர சகசிரமகா சங்காபிஷேகம், மலையாள பூஜை, ஐயப்பன் பஜனை, அன்னதான பூஜை என்பன சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளில் சகல அடியார்களும் கலந்து ஐயனுடைய அருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இறையருள் பூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.